ஒன்றே வாழ்வு சிறுகதை. ஆசிரியர் மாயாவி அவர்கள். சித்ரா சிலையாக அமர்ந்து இருக்கிறாள். அவளுக்கு என்னென்னவோ பேச வேண்டும் என்று இருக்கிறது. உள்ளம் துடிக்கிறது, ஆனால் உதடு அசைய மறுக்கிறது. மனதின் நடு மையத்திலே அவன் கேட்ட கேள்வி சம்மட்டியாய் நகர்கிறது, தகர்கிறது. நாளைக்கு என் கதி அப்படி ஆகாது என்பது என்ன நிச்சயம்? கேள்வியை கேட்ட ஆனந்த் அவள் எதிரிலே தான் நிற்கிறான். மறுமொழியை எதிர்பார்த்தே நிற்கிறான். ஆனால் சித்ராவால் பதில் சொல்ல முடியவில்லையே. அவன் புறப்படுகிறான். ஆழம் அறிந்தே காலை விட்டு விட்டு அவதிப்பட நான் தயாராக இல்லை சித்ரா. வருகிறேன். இதுவே நமது கடைசி சந்திப்பு. அறையை விட்டு வெளியேறுகிறான். மாடி படிகளில் அவன் தடதடவென்று இறங்கிச் செல்லும் ஓசை பலமாக கேட்கிறது. சித்ராவின் நெஞ்சகம் பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றுகிறது. என்றோ அவிந்துவிட்ட தனது வாழ்வில் ஒரு புத்தொளி பிறக்கப் போகிறது என்று அவள் கனவு கண்டாள். ஆனால் அதை மீண்டும் அந்த காரத்திலேயே ஆழ்த்திவிட்டு போய்விட்டான் ஆனந்த். கீழே இருந்த சமையல்கார அம்மாள் சங்கரி குரல் கொடுக்கிறாள். ஏமா சித்ரா, சமையல் ஆகிவிட்டது. இலை போடட்டுமா? 2 பேருக்கும்? 2 பேருக்கும். ஆம். அன்று அடைய போகும் ஆனந்தத்தை கொண்டாட ஆனந்தும் தானும் ஒன்றாக அமர்ந்து விருந்துண்ண வேண்டும் என்று அவள் சங்கரி அம்மாளிடம் விருந்து சாப்பாடு தயாரிக்க சொல்லியிருந்தாள். ஆனால் இப்போது ஏமாற்றத்தை கொண்டாடத்தான் விருந்து உண்ண வேண்டும். வேண்டாம் சங்கரி அம்மா, நீங்கள் சாப்பிட்டு விட்டு மீதியை வேலைக்காரி முனியம்மாவை எடுத்து போகச் சொல்லுங்கள் என்று மாடியில் இருந்தவாறே உரத்த குரலில் கூறுகிறாள் சித்ரா. மறு நிமிஷம் சங்கரி அம்மாள் படியேறி வரும் ஓசை கேட்கிறது. சித்ரா அவளை நிமிர்ந்து பார்க்க வெட்கி தலையை தாழ்த்தி கொள்கிறாள். இருந்தாலும் அவள் எதிர்பார்த்த கேள்வி சங்கரி அம்மாளிடமிருந்து வெளிவந்து விடுகிறது. எங்கே அம்மா அவர்? போய்விட்டார். அவர் என் ஆசைகளில் மண்ணை அடித்துவிட்டு போய்விட்டார் என்றாள் சித்ரா. சங்கரி அம்மாள் இதை கேட்டு திடுக்கிடுவாள் என்று எதிர்பார்க்கிறாள் சித்ரா. ஆனால் அவள் அமைதியாக ஓ என்கிறாள். என்னம்மா சர்வசாதாரணமாக ஓ என்கிறீர்கள் என்று வியப்புடன் கேட்கிறாள் சித்ரா. நான் அந்த நாளைக்காரி. அதனால் அந்த நாளில் பெரியவர்கள் சொன்னபடிதான் நடக்கும் என்று நினைத்தேன். அப்படியே தான் நடந்து இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சங்கரியம்மா? அன்று பெரியவர்கள் சொல்லுவார்கள், பெண்களுக்கு ஒரே வாழ்வுதான் உண்டு, அது போய்விட்டால் திரும்பி வராது என்று சொல்லுவார்கள். யார் யாருக்கு என்னென்ன தலையிலே எழுதப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். இதற்காக நீ வருத்தப்பட்டு என்ன பயன்? எழுந்து இரு, சாப்பிட போகலாம் என்று அழைக்கிறாள் சங்கரி அம்மாள். சித்ராவுக்கு சாப்பாட்டு நினைவே வேம்பாக கசக்கிறது. இல்லை சங்கரி அம்மா, இந்த அதிர்ச்சி நீங்கிய பிறகுதான் எனக்கு சாப்பாடு இறங்கும். நீங்கள் போய் சாப்பிடுங்கள். நான் பசி எடுக்கும்போது வந்து சாப்பிடுகிறேன். சங்கரி அம்மாள் 50 வயதானவள். உலகம் கண்ட மூதாட்டி. தன் இனத்தின் உள்ளத்தையும் உணர்ந்தவள். எனவே அவள் சித்ராவை வற்புறுத்தவில்லை. சரி அம்மா, பசிக்கும்போது வா, இருவரும் ஒன்றாகவே சாப்பிடுவோம் என்று கூறிவிட்டு கீழே இறங்கி போய்விடுகிறாள். பெண்களுக்கு ஒரே வாழ்வுதான் உண்டு என்ற அவளுடைய சொற்கள் சித்ராவின் மன உலையில் காற்றாக வீச அது கனிந்து எரிந்து அவளை தகிக்கிறது. ஒரே வாழ்வு, ஒன்றே வாழ்வு. அந்த ஒரே வாழ்வு தனக்கு கிடைத்த விதம், தான் அதை போக்கிக் கொண்ட விதம் எல்லாம் சித்ராவின் மனக்கண் முன்னால் திரைப்படமாக ஓடுகின்றன. பிறந்ததுமே தாயை விழுங்கி விடுகிறது சித்ரா என்ற அந்த குழந்தை. தந்தை சேஷகிரி அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக அருமையான டெபுட்டி கலெக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு சொந்த ஊருக்கு வருகிறார். அப்போது 40 வயதே ஆன அவரை மறுமணம் செய்து கொள்ளும்படி உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் வற்புறுத்துகின்றனர். ஆனால் அவர் மறுத்துவிடுகிறார். மகளை வளர்ப்பதே தமது கடமையாக கொண்டு வாழ்கிறார். உயிரையெல்லாம் அந்த குழந்தையின் மீதே வைத்து வளர்க்கிறார். அந்த பாசத்தின் அரவணைப்பில் வளர்ந்து குழந்தை சித்ரா சிறுமி சித்ராவாகவும் பின்னர் கன்னி சித்ராவாகவும் மாறுகிறாள். அழகு, அறிவு எல்லாம் அவளிடம் அமைகின்றன. ஆனால் தந்தையின் அளவு மீறிய பாசமும் அந்த பாசத்தின் விளைவான செல்லமும் அவளை பிடிவாத காரியாக்கி விடுகின்றன. தான் நினைத்ததை நினைத்தபடியே சாதித்து கொள்ளுகிறாள். அப்போது அவள் பருவம் பரிமளைத்து நின்ற பாவை. கல்லூரியில் BA இறுதி ஆண்டு படிக்கிறாள். எல்லா பாடங்களிலும் நல்ல மார்க்குகள் வாங்குகிறாள். ஆனால்
ஆங்கிலம் மட்டும் வரமாட்டேன் என்கிறது. டியூஷன் ஏற்பாடு செய்யுங்களப்பா என்கிறாள். அவள் எள் எனும் முன் எண்ணெயாக நிற்கும் அவர் அவள் படிக்கும் கல்லூரியில் அவளுடைய வகுப்பில் ஆங்கில பாடம் எடுக்கும் பேராசிரியர் சுகுமாரையே டியூஷனுக்கு ஏற்பாடு செய்து விடுகிறார். சுகுமார் அவளுக்கு கல்வி போதிக்கிறான். ஆனால் அவள் உள்ளத்திலே அவனிடமிருந்து காதல் பயிலும் ஆவல் மேலிடுகிறது. சுகுமாரன் இளைஞன், அழகன், ஆனால் ஏழை. தன்னிலை உணர்ந்தவன். ஆதலால் அவள் நெருங்க நெருங்க அவன் எட்டி போகிறான். ஒரு நாள் அவள் அவனை நேரடியாகவே கேட்டுவிடுகிறாள். விமானத்தில் பணக்காரர்கள் தான் பறக்க முடியும் சித்ரா, ஏழைக்கு கட்டை வண்டிதான் ஏற்றது என்கிறான் சுகுமார். ஏழை பணக்காரனாகும் போது என்று அவள் கேட்கிறாள். ஆகும்போதுதான் அவன் விமானத்தில் பறக்க முடியுமானால் ஏழை நேர்மையான முறையில் பணக்காரனாக 7 ஜென்மங்கள் ஆகுமே. இல்லை, ஒரே நாள் ஒரே நிமிஷத்தில் கூட அவன் நேர்மையான முறையில் பணக்காரனாகிவிட முடியும். எப்படி? அவனை பணக்காரர் ஒருவரின் ஒரே மகள் விரும்பும்போது. அது எப்படி அவள் சொத்து அவனுடையதாகும்? அசட்டு கேள்வி. பெண்களுக்கு 2 வாழ்வு உண்டு. ஒன்று கன்னி வாழ்வு, மற்றொன்று கல்யாண வாழ்வு. முன்னது தற்காலிகமானது, பின்னது நிலையானது. அந்த நிலையான வாழ்வுக்கு வரும்போது அவள் அவளுடையவை எல்லாம் அந்த நிலையான வாழ்வை தருபவரின் உடைமை. சுகுமார் ஆலோசிக்கிறான். இது காதல் போதையின் உளறல் அல்லவே என்று கேட்கிறான். உண்மை என்றாள் சித்ரா. அப்படியானால் உன் அப்பாவிடம் பேச, நான் என் அம்மாவிடம் பேசுகிறேன் என்கிறான். சுகுமாருக்கு தந்தை இல்லை. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும் தாய் மட்டுமே இருக்கிறாள். சித்ரா தந்தையிடம் பேசுகிறாள். உனக்கு அவனை பிடித்து இருக்கிறது என்றால் உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் சித்ரா. உன் நல்வாழ்வு என் குறிக்கோள் என்கிறார் சேஷகிரி. சுகுமார் தாயிடம் பேசுகிறான். நீ அதிர்ஷ்டக்காரனடா சுகுமார். ஆனால் பணக்கார வீட்டு பெண்ணாயிற்றே. இந்த நோயாளிக்கு அவள் பணிவிடை செய்து கொண்டு இங்கே இருப்பாளா, வாழ்வாளா என்று அவள் கேட்கிறாள். வாழ்வதானால் தான் அம்மா, அவள் என் மனைவி ஆவாள் என்கிறான் சுகுமார். அப்படியானால் எனக்கு சம்மதமே என்கிறாள் தாய். இந்த விஷயம் சேஷகிரியின் முன்னால் வருகிறது. சித்ராவின் விருப்பம் என்றால் அது அவர் விருப்பம்தானே. சுகுமார் சித்ரா திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. புது மன இன்பத்தில் கணவனிடமும் அத்தையிடமும் அளவற்ற பணிவுடன் நடந்து கொள்கிறாள் அவள். எந்த பணிவிடையை செய்ய முடியுமா என்று தன் தந்தை கேட்டாரோ அது அவளுக்கு துச்சமாக போய்விடுகிறது. 6 மாதங்கள் அரை நொடியில் பறந்து விடுகின்றன. புதுமண இன்பத்தில் சிறுக சிறுக பழமை தட்டுகிறது. அத்தையின் பணிவிடை சிரமத்தை எந்த வேகத்தில் மறந்து வந்தாலோ அந்த வேகம் தணிந்து இப்பொழுது அந்த பணிவிடை சிரமமாக தோன்றத் தொடங்குகிறது. அலுப்பு தட்டுகிறது. ஒரு நாள் கணவனிடம், இன்று அப்பாவை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன் என்கிறாள். கட்டாயம் போய் வா சித்ரா. நான் வேண்டுமானால் கல்லூரிக்கு போகும் வழியிலே உன் வீட்டிலே ஏறி கார் அனுப்ப சொல்லிவிட்டு போகிறேன். ஆனால் மாலை 4 மணிக்கு அம்மாவுக்கு மருந்து கொடுக்க திரும்பி வந்துவிடு. அத்தைக்கு வேளைக்கு மருந்து கொடுக்கவும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவும் அப்பாவை கொண்டு ஒரு ஆளை ஏற்பாடு செய்ய சொல்லலாம் என்றுதான் போகிறேன் என்கிறாள் அவள். ஏன் சித்ரா? எனக்கு இப்பொழுதெல்லாம் இந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்கின்றது. அவன் வியப்புடன் அவளை நோக்குகிறான். பாவம், செல்வத்திலே வளர்ந்த பெண். திடீரென்று இந்த மாதிரி வேலைகளிலே ஈடுபட்டால் சிரமமாகத்தானே இருக்கும் என்று எண்ணியவனாய், அப்படியானால் சரி சித்ரா, நான் ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு அம்மாவை கவனித்துக் கொள்கிறேன். நீ அப்பாவுடனேயே தங்கி இருந்து ஓய்வெடுத்து கொண்டு திரும்பு என்கிறான். நீங்கள் எதற்காக லீவு எடுத்துக்கொண்டு சிரமப்பட வேண்டும்? நிரந்தரமாக ஒரு வேலைக்காரியை அமர்த்திவிட்டால் அவன் குறுக்கிடுகிறான். நான் உன்னை கைப்பிடிக்கும் முன்பானால் அது சரி சித்ரா. ஆனால் இனிமேல் நீ இருக்கும்போது அம்மாவின் பணிவிடைகளுக்கு ஆள் போட்டால் அம்மா என்ன நினைப்பாள்? அப்படியானால் அம்மாவின் பணிவிடைக்காகவா என்னை நீங்கள் மணந்து கொண்டீர்கள்? அவள் பேச்சில் இருந்த முரண்பாடு சுகுமாருக்கு விளங்குகிறது. இருந்தாலும் ஒரு 10 நாள் விட்டு பிடித்தால் சரியாகி விடுவாள் என்று கருதுகிறான். ஆதலால் இப்போது எதற்கு நமக்குள் இந்த விவாதமெல்லாம்? நீ வீட்டுக்கு போய் 1 வாரமோ 10 நாட்களோ இருந்து விட்டு வா, பிறகு பார்த்து கொள்வோம் என்று கூறி அவளை அனுப்பிவிடுகிறான். காட்சி மாறுகிறது. 10 நாள் போகிறது, 15 நாள் போகிறது, 1 மாதமும் ஆகிவிடுகிறது. சித்ராவின் மனம் 2 கூறுகளாக பிரிந்து வேலை செய்கிறது. இன்ப மனம்
கணவனுக்கு ஏங்குகிறது. துன்ப மனம் அங்கே போய் நோயாளி அத்தைக்கு வேலைக்காரியாக உழைப்பதா என்ற முரண்பாடு செய்கிறது. இறுதியில் அவள் அன்று கணவனுக்கு மாலையில் தன்னை அவசரமாக தன் வீட்டில் சந்திக்கும்படி ஒரு கடிதம் எழுதி கல்லூரிக்கு அனுப்புகிறாள். சுகுமார் வருகிறான். தந்தையும் மகளும் கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன சித்ரா, எதற்காக அவசரமாக வருமாறு எழுதினாய் என்று கேட்கிறான் சுகுமார். சொல்லு அப்பா என்கிறாள் சித்ரா. உட்கார சுகுமார். சித்ரா எல்லா விஷயமும் சொன்னாள். அவள் ஆலோசனைப்படி உன் தாயை கவனித்து கொள்ள ஒரு ஆளை அமர்த்தி விடுவதுதான் நல்லது என்று எனக்கு படுகிறது. உன் தாய்க்கு காச நோய். அவளுக்கு பணிவிடை செய்ய போய் என் ஒரே மகளையும் அந்த நோய் பற்றி கொண்டு விட்டால் என்கிறார் சேஷகிரி. இதை நீங்களும் உங்கள் மகளும் திருமணத்துக்கு முன்பே ஆலோசித்திருக்க வேண்டாம். அப்போதே என் தாய் காச நோய்க்காரி என்பது உங்களுக்கு தெரியுமே. தெரியும். ஆனால் உன் மனைவியின் நலனை கருதி நாளடைவிலே நீயே அவளை அந்த பணிவிடை வேலையிலிருந்து நிறுத்திவிடுவாய் என்று நினைத்தேன். நீயே நினைத்து பாரு சுகுமார். இந்த நோய்க்கு உள்ளாகி இருக்கும் உன் அம்மாவை வீட்டிலே வைத்து இருப்பது உனக்கும் ஆபத்து அல்லவா? அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? உன் அம்மாவை பேசாமல் ஒரு சானிட்டோரியத்துக்கு அனுப்பி விடுவோம். அது எனக்கும் தெரியும். ஆனால் ஏன் அவளை அங்கே அனுப்பவில்லை தெரியுமா? ஏன் அனுப்பவில்லை? அவள் நோய் குணமாகாது என்பது பல டாக்டர்கள் உறுதியுடன் அறிவித்துவிட்டது. இனி அவள் இப்படியே தேய்ந்து தேய்ந்து மடிய வேண்டியவளை. சாகப் போகிறவள் அதுவரையிலும் வீட்டில் சௌகரியமாக இருக்கட்டுமே என்றுதான் அவளை நான் சானிட்டோரியத்துக்கு அனுப்பவில்லை. அது சரிதான் குமார். ஆனால் அவள் வீட்டில் இருப்பது என் மகளுக்கு தொல்லையாகவும் ஆபத்தாகவும் இருக்கிறதே. சுகுமாருக்கு கோபம் வருகிறது. சித்ராவை என்னுடன் நீங்கள் அனுப்பப் போகிறீர்களா இல்லையா? தந்தை மகளின் முகத்தை பார்க்கிறார். அவள் பிடிவாதத்தின் உச்சி கிளைக்கு ஏறிக்கொண்டு, அப்பா அனுப்பினாலும் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் வரையிலும் நான் அங்கே வரவே மாட்டேன் என்று சொல்லுகிறாள். நீ என் மனைவி. என் வீட்டுக்கு நான் அழைக்கும்போது வந்துதான் ஆக வேண்டும். சேஷகிரியம் கோபம் அடைகிறார். ஏது உரிமை பலமாக இருக்கிறதே என்கிறார். அவள் என் மனைவியாக இருக்கிற வரையிலும் இந்த உரிமை எனக்கு உண்டு. மனைவியாக இருக்கிற வரையில் தானே. அதை இல்லை என்று செய்துவிட்டால் என்னம்மா சித்ரா, என்ன சொல்லுகிறாய்? அவள் தயங்கவில்லை. வருங்காலத்தை ஊடுருவி நோக்கவில்லை. செய்யுங்களப்பா, இவர் ரொம்பவுமே பொல்லாதவர். இவருடன் இனி என்னால் வாழவே முடியாது என்கிறாள். அப்படியானால் நடக்கட்டும். ஒரு வாரத்துக்குள் சட்ட ரீதியாக எங்கள் உறவு முறியாவிட்டால் நான் வந்து இவளை இழுத்துச் செல்வதை யாரும் தடை செய்ய முடியாது என்று கூறிவிட்டு வெளியேறிவிடுகிறான் சுகுமார். தந்தை என்ற முறையிலே தன் மகளின் உயிருக்கு அபாயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சேஷகிரி விரும்பியது தவறு அல்ல. அதே போல தன் மனைவி தன் தாயின் பணிவிடையை புறக்கணிக்கக்கூடாது என்று சுகுமார் விரும்பியதையும் தவறு என்று கூற முடியாது. கல்லும் கல்லும் மோதினார் போன்ற பிரச்சனை இது. முடிவு விளவுதானே. சித்ரா சுகுமாரனிடமிருந்து விவாகரத்து பெறுகிறாள். காட்சி மீண்டும் மாறுகிறது. காலமும் மாறுகிறது. கால வெள்ளத்திலே அவர்கள் பிளவுக்கு காரணமாக இருந்த சித்ராவின் தந்தையும் சுகுமாரின் தாயும் அடித்து செல்லப்படுகின்றார்கள். ஆனால் உடைந்த பாண்டம் உடைந்ததுதானே. விவாகரத்து முடிந்ததுமே தன் தாயுடன் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுகிறான் சுகுமார். இன்று எங்கே யாரை மனைவியாக கைப்பிடித்து எத்தனை குழந்தைகளுடன் இன்பமாக வாழ்கிறானோ அது சித்ராவுக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள அவள் அக்கறை காட்டவும் இல்லை. தந்தை இருந்த வரையிலும் அவள் வாழ்வு சலனமற்றுத்தான் விளங்குகிறது. தனிமையை அவள் சிறிதும் கூட உணரவே இல்லையானால் அவருடைய மறைவால் இழந்த அன்புக்காக மனம் விளையத் தொடங்குகிறது. அந்த குறை எப்போதுமே மனதை உறுத்துகிறது. அதிலிருந்து மனதை மாற்றுவதற்காக அவள் புற உலக நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாள். மாதர் பொழுதுபோக்கு கிளப்புகளில் உறுப்பினர் ஆகிறாள். பொது நலத்தொண்டிலே ஈடுபட்டு உள்ள நிறுவனங்களில் பங்கெடுத்து கொள்ளுகிறாள். எந்த கல்லூரி முன்பு அவளுக்கு சுகுமாரை தந்ததோ அதே கல்லூரியில் அதே ஆங்கில பேராசிரியர் வேலைக்கு வந்து சேருகிறான் ஆனந்த். பொது நல தொண்டிலே நாட்டம் கொண்ட அவன் அந்த ஊரிலே முதியோருக்கு கல்வி போதிப்பதற்காக பள்ளி ஒன்றை தொடங்குகிறான். அந்த பள்ளியின் தொடக்க விழாவுக்கு அழைக்கப்பட்டு இருந்த ஊர் பிரமுகர்களில் ஒருத்திதான் சித்ரா. தொடக்க விழாவில் பேசுகையில் ஆனந்த், நான் அறிய 1000க்கு மேற்பட்ட குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் கல்வி அறிவு இன்றி இருக்கிறார்கள். ஆண்களிலே 1000 பேர் கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்றால் பெண்களில் அதற்கு 2 அத்தனையாவது இருக்க வேண்டாம்.
அவர்களுக்கும் கல்வி போதிக்க இந்த ஊர் மாதர்களில் யாரேனும் முன் வருவார்களானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இதே கட்டிடத்தில் அந்த பள்ளியையும் நடத்த நான் அனுமதி வழங்குகிறேன் என்று கூறுகிறான். மனதின் தனிமை ஏக்கத்தை மேலும் சிறிது நேரம் மறக்கடிக்கலாமே என்று சித்ரா இந்த தொண்டை செய்ய முன் வருகிறாள். ஆனந்துடன் பழகும் வாய்ப்பு நிறைய கிட்டுகிறது. அவனுடைய ஒவ்வொரு சொல்லிலும் தான் ஏங்கி நின்ற அன்பு கெட்டுவது போன்ற பிரமை தட்டுகிறது. ஆனந்த் வருகிறான். அவனை மாடிக்கு அழைத்து சென்று முதலிலே தன் உள்ளத்தை திறந்து காட்டுகிறாள் சித்ரா. இது என் பாக்கியம் என்று அவனுடைய மறுமொழியில் பூரித்து போகிறாள். மற்றொன்றையும் நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட விரும்புகிறேன். சொல்லுங்கள் சித்ரா, நான் ஏற்கனவே மனமானவள். ஆனந்த் திடுக்கிடுகிறான். அப்படியானால் உங்கள் நெற்றியிலே குங்குமம்? என் குங்குமம் அழியவில்லை. கணவரை நான் விவாகரத்து செய்து விட்டேன். ஆனந்த் இன்னும் அதிகமாக அதிர்ந்து போகிறான். ஏன்? எதற்காக? அவள் நடந்ததை நடந்தவாறே சொல்லுகிறாள். ஆனந்தின் முகம் விழுந்து போகிறது. அவள் அந்த விவரங்களை சொல்லி முடித்து நெடுநேரமாகியும் அவன் எங்கேயோ நோக்கி கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கிறான். சொல்லுங்கள் ஆனந்த், நான் செய்தது தவறு இல்லையா என்ற பிரச்சனையே இப்போது இல்லை. ஏனென்றால் அது நடந்து முடிந்த கதை. அவள் முகம் மலருகிறது. உங்கள் பெருந்தன்மையை பாராட்டுகிறேன் ஆனந்த் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறாள். ஆனால் என்ன ஆனந்த்? வாழ்க்கைக்கு துணை பொருத்துவது அனுபவத்திலிருந்து தான் சித்ரா, உறுதிமொழிகளிலிருந்து இல்லை. உங்கள் முதல் கணவருக்கு காசநோய் கொண்ட தாய் இருக்கிறாள் என்பது முன்பே தெரியும். அவளுக்கு பணிவிடை செய்ய முடியும் என்ற உறுதியோடு தான் அவரை மணந்ததாகவும் கூறுகிறீர்கள். பிறகு மனம் மாறி அதற்காக விவாகரத்து செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதே மாதிரி மனமாற்றம் என் விஷயத்திலும் பிற்காலத்தில் ஏற்படாது என்று நான் எப்படி நம்புவதா? அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. மௌனமாகிறாள். ஆனந்த் வெளியேறுகிறான். திரைப்பட கொட்டகையில் காட்சி முடிந்ததும் மணி அடிப்பது போல இங்கேயும் சுவர் கடிகாரம் 2 முறை ஒலிக்கிறது. மறுபடியும் அவள் நெஞ்சகத்திலிருந்து ஒரு பெருமூச்சு பிரிகிறது. அவள் உதடுகளும் பிரிந்து சற்று முன்னால் சங்கரி அம்மாள் வெளியிட்ட மகத்தான உண்மையை வாய் விட்டு ஒப்புவிக்கின்றன. பெண்களுக்கு ஒரே வாழ்வுதான் உண்டு. அது போய்விட்டால் திரும்பி வராது. ஆம், திரும்பி வராது. அந்த வாழ்வுக்கு அவள் ஏங்கி என்ன பயன்? சித்ரா எழுந்திருக்கிறாள். அதிர்ச்சியிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு விட்ட அவளுக்கு இப்போது பசி எடுக்கிறது. உணவு கொள்ள கீழே இறங்கி செல்லுகிறாள். கீழே அவள் கண்ட காட்சி அவள் நினைவுகளை அடியோடு திசை திருப்புகிறது. அங்கே சங்கரி அம்மாள் விருந்து சமையல் பதார்த்தங்களை சோறு உட்பட வெவ்வேறு பாத்திரங்களில் எடுத்து சித்ரா இதுவரையிலும் பார்த்தே இராத நடுவயது பெண் ஒருத்தியிடம் கொடுத்து, சீக்கிரமாக கொண்டு போ, அம்மா வந்துவிடப் போகிறாள் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாள். சில நாட்களாகவே சங்கரி அம்மாள் வீட்டு பண்டம் பதார்த்தங்களை சித்ரா அறியாமல் விற்பனை செய்து வருவதாக வேலைக்காரி முனியம்மா புகார் செய்து கொண்டு இருந்தாள். அதை கண் முன்னால் கண்டுவிடவே சங்கரி அம்மாளிடம் வந்து, யாரம்மா அந்த பெண்? 5-6 பாத்திரங்களில் எதையோ மூடி எடுத்து போகிறாளே, என்ன அவை என்று கேட்கிறாள். சங்கரி அம்மாள் ஒரு கணம் திடுக்கிடுகிறாள். பிறகு, அவள் எனக்கு தூரத்து உறவு சித்ரா. நம் தெருவிலே வடக்கு கோடி வீட்டிலே புதிதாக போஸ்ட் மாஸ்டர் ஒருவர் குடித்தனம் வந்திருக்கிறார். அவர் வீட்டிலே சமையல் செய்து போட்டுக்கொண்டு இருக்கிறாள் என்கிறாள். அவளுக்கு நீங்கள் என்ன கொடுத்து அனுப்புகிறீர்கள் இங்கே இருந்து? இந்த பெண் தினம்தோறும் சமையல் சாப்பாடு எல்லாம் முடிந்த பிறகு இங்கே வந்து என்னுடன் பேசிக்கொண்டு இருப்பாள். இன்றும் அப்படித்தான் வந்து பேசிக்கொண்டு இருந்தாள். சற்று முன்னால் போஸ்ட் மாஸ்டர் வீட்டு வேலைக்காரி வந்து, வீட்டுக்கு விருந்து வந்திருக்கு, சமையல் செய்யணுமாம், அம்மா கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க என்று அழைத்தாள். இந்த நேரத்தில் அந்த பெண் போய் எப்போது சமையல் செய்து எப்போது விருந்தாளிக்கு அவற்றை படைப்பது? நம் வீட்டில் தான் விருந்து சாப்பாடு மிஞ்சி கிடக்கிறதே, கொடுத்து அனுப்புவோம் என்று கொடுத்து அனுப்பினேன் என்கிறாள் சங்கரி அம்மாள். சித்ராவுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இருந்தாலும் ஓ சரிதான் என்று சங்கரி அம்மாளுக்கு விடை பகர்கிறாள். சாப்பாட்டை முடித்து கொண்டு கோடி வீட்டுக்கு போகிறாள். வாருங்கள் வாருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்று சித்ராவோடு பேசிக்கொண்டு இருக்கிறாள் போஸ்ட் மாஸ்டர் மனைவி. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருப்பது போல இருக்கிறதே, நான் இன்னொரு நாள் வருகிறேனே என்கிறாள் சித்ரா. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இருங்கள், விருந்தாளிகள் வேறு யாரும் இல்லை, என் மூத்த மகனும் அவனுடைய நண்பனும் தான். பார்த்தீர்களா? மறந்துவிட்டேனே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவர்கள் முன் அறிவிப்பு இல்லாமல் திடீரென்று 2 மணிக்கு பசியோடு வந்து நிற்கிறார்கள்.
உங்கள் வீட்டில் யாரோ விருந்துக்கு வருவதாக சொல்லி வரவில்லையாமே? எல்லாம் நிறைய இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ என்று உங்கள் வீட்டு சமையல்கார அம்மாள் கொடுத்து அனுப்பினாளோ? நான் பிழைத்தேனோ? உங்கள் மகன் இந்த ஊரிலே தானே இருக்கிறார் என்று உரையாடலை சாதாரணமாக தொடருகிறாள் சித்ரா. இல்லை இல்லை, அவன் பட்டணத்தில் ஒரு கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருக்கிறான் என்று கூறுகிறாள் போஸ்ட் மாஸ்டரின் மனைவி. பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொது அறிவே கிடையாது. சாப்பாட்டு நேரம் தாண்டிய பிறகு விருந்தாளியை அழைத்து கொண்டு வரலாமா என்கிறாள். எப்படியோ பிரச்சனை சமாளிக்கப்பட்டு விட்டதே என்று அவளுக்கு சமாதானம் சொல்லுகிறாள் சித்ரா. என்னவோ நல்ல காலம் என்று சொல்லுங்கள். சொல்லி வைத்தார் போல எங்கள் வீட்டு விருந்தாளிக்கு உங்கள் வீட்டில் விருந்து சமைத்து வைத்திருக்காவிட்டால் நாங்கள் எவ்வளவு திண்டாடி போயிருப்போம். பசியோடு வந்த விருந்தாளியை மணிக்கணக்கிலே காக்க வைத்துவிட்டு சமையல் செய்து கொண்டிருந்தால் அவர்தான் என்ன நினைப்பார்? அந்த அம்மாள் மீண்டுமாக குரலை தாழ்த்தி கொள்கிறாள். அதிலும் பாவம், அவர் போன இடத்திலே பெரிய ஏமாற்றத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று அனுதாபப்படுகிறாள். அவளுடைய அனுதாபத்திலே கலந்து கொள்ளும் நோக்கத்துடன், என்ன விஷயம் என்று வினவுகிறாள் சித்ரா. என் மகனின் நண்பருக்கு ஒரு பெண் பார்க்க போயிருக்கிறார்கள். பெண் பார்க்க வாருங்கள் என்று அழைத்த பெண் வீட்டார் இப்போது அவர்களாகவே முந்திக் கொண்டு பெண் கொடுக்க பிரியமில்லை, போய் வாருங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே. ஏனாம்? இரண்டாம் தாரம். அது அவர்களுக்கு தெரியாதா என்ன? அது தெரியும். ஆனால் முதல் மனைவி இவரை விவாகரத்து செய்து விட்டாள் என்ற விஷயம் பெண் வீட்டார்களுக்கு பிறகுதான் தெரிய வந்ததாம். தக்க காரணத்தோடு தான் அந்த விவாகரத்து நடந்திருக்கிறது. அதில் அவர் பிழை ஒன்றுமே இல்லை என்றாலும் இந்த காலத்தில் விவாகரத்து, அதிலும் மனைவி விவாகரத்து பெற்றாள் என்றால் கணவன் அவளை கொடுமைப்படுத்தியிருப்பான் என்றுதானே எல்லோரும் நினைத்து விடுகிறார்கள். அதிலும் இது அவருக்கு முதல் அனுபவம் இல்லை, மூன்றாவது அனுபவம். நான் இன்று அவர் என்ன நினைத்து கொண்டாலுமே நினைத்து கொள்ளட்டும் என்று துணிந்து சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இனிமேல் குடும்பம் என்று ஏற்படுமானால் உங்கள் மூத்த மனைவி இதுவரையிலும் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்து மீண்டும் உங்களுடன் வாழ பிரியப்பட்டால்தான் உண்டு என்று அவரும் அரை மனதுடன் சம்மதித்திருக்கிறார். இனிமேல் தான் அவருடைய மூத்த மனைவி யாரு, எந்த ஊர் என்பதையெல்லாம் விசாரித்து ஆவணம் செய்ய வேண்டும். இப்படி அந்த அம்மாள் பேசிக்கொண்டே போகையில் சித்ராவின் மனம் இவர்கள் குறிப்பிடுபவர் தம் கணவராகவே இருக்கக்கூடாதா என்று ஏங்குகிறது. அதே நேரத்தில் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே போஸ்ட் மாஸ்டரின் மூத்த மகன் முன்கட்டுக்கு வருகிறார். சுகுமார் சம்மதித்து விட்டார் அம்மா. அவர் மனைவியை தேடி நீங்கள் எங்குமே போக வேண்டாம். அவள் வேற்றாள் இருப்பதை பார்த்துவிட்டு அவர் முடிக்காமல் நிறுத்திய வாக்கியத்தை சித்ரா முடிக்கிறாள். இதோ இருக்கிறேன் என்று. அத்தோடு அவர் பின்னால் வந்து கொண்டிருந்த சுகுமாரின் பாதங்களிலே வேறற்ற மரம் போல சாய்ந்து, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், என் ஒரே வாழ்வு எது என்று எனக்கு புரிந்துவிட்டது என்று கதறுகிறாள். எனக்கு ஒரு மகத்தான உண்மை இன்றுதான் புரிந்தது சித்ரா என்று அவளை தூக்கி நிறுத்துகிறான் சுகுமார். என்ன உண்மை என்று கேட்கிறான் அவன் நண்பன். விவாகரத்துக்கும் நம் ஹிந்து சமுதாயத்துக்கும் ரொம்ப தூரம் என்று. அன்பனவர்களே, மாயாவி அவர்கள் எழுதிய ஒன்றே வாழ்வு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.